இன்னைக்கு வந்து டே 74. என்னடா டே 74 சொல்லி நான் புதுசா பத்தி அவங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்காக தான் ப்ரோ, யாரா புதுசா பத்தி உங்களுக்காக தான் சொல்றேன். 75 நாள் டெலிவரியில பார்த்து 1 lakh சம்பாதிக்க முடியுமா முடியாதுன்னு சொல்லி நம்ம போராடி இருந்தோம். நம்ம சூழ்நிலாம் போட்டு நம்ம செஞ்சு விட்டுச்சு. ஆனா 75 நாளுக்குள்ளே 1 lakh சம்பாதிக்க முடியும். அதை நானே பண்ணி காட்டுறேன் போக போக. ஸோ ஆனால் வந்து இப்போ நம்ம 74வது நாள், ஆனால் நம்மளால பண்ண முடியல. காரணம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சூழ்நிலாம் போட்டு நிறைய செஞ்சு விட்டுச்சு. அப்போ நிறைய லீவ் ஆயிடுச்சு, நிறைய சோம்பு எடுத்தணும். இதனால வந்து நல்லா வந்து நம்ம செஞ்சு விட்டோம்னா நம்மளால 1 lakh ப்ராஃபிட் ஏன் பண்ண முடியல. ஆனால் இந்த எத்தனை நாள் தான் நம்ம 1 lakh ஏன் பண்ணணும்னு சொல்லி இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு அடுத்த சேலஞ்ச் தான் கண்டிப்பா 25 நாளுக்குள்ளே டெஃபினட்டா 1 lakh அச்சீவ் பண்ணி காட்டுறது நம்ம போகவே கிடையாது. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பேசாம வாங்க நம்ம வீடியோ சொல்லலாம். டைம் என்னது முதல்ல சொல்லிக்கிறேன். டைம் கரெக்டா 11:53 சரிங்களா. ஆனால் நான் 11:10 அந்த டைமுக்குள்ளேயே ஆன் பண்ணிட்டேன். காரணம் வந்து எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன் வரல எனக்கு. ஸோ எடிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் சாப்பிட்டு கரெக்டாக 11:08 சம்திங் கரெக்டாக நான் இல்லை வரல. அந்த டைமில் ஆன் பண்ணிட்டேன். இவ்வளோ நேரம் ஆர்டரே போடல. கரெக்டாக 11:47 எப்பயோ சம்திங் ஆர்டர் போட்டாங்க. ஆனால் ஆர்டர் வந்து ஆனால் ஃபுட் ரெடி ஆகலை. ஸோ அதனால் இந்த டைம் தான் இன்டர்வியூ தான் பேசினேன். சரி இப்போ தான் நம்ம கிளம்பியே போகிறோம். ஏன்னா நம்ம கேசி பின்னாடி ஃபேனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேன் இல்லை வரல. ஃபேன் ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதாவது கடையில் கொடுத்துருங்க. அது எப்போ ரெடியானு சொல்லி தெரில. ஃபேன் இல்லாமல் தான் நைட்டு இந்த ரூமில் சில டைமில் பார்த்துப்பேன். எடிட்டிங்லாம் இங்கே தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபேன் இல்லாமல் தான் நம்மளுக்கு பழகி போச்சு வரல. சரி ஓகே, இப்போ வாங்க நம்ம போகலாம். அப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேண்ணா இல்லை. இப்போ வாங்க நம்ம 10 தான் போக மோட்டர் கண்டினியூ பண்ணுறேன். சிவரோட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். டைம் என்னன்னு சொல்லி கரெக்டாக பார்க்கல வரல. எனக்கு தெரிஞ்சு 11:55 உள்ள சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கிட்ட இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் ஒரு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம். ஸோ ரெட் பாக்ஸ் வந்து ஃபுட் ரெடி வந்துச்சுப்பா. ஆனால் ஒன்றும் லேட்டுன்னு ஒன்றும் காட்ட ஆரம்பிக்கல. வாங்க நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பிக் பண்ண முடியுமோ பிக் பண்ணலாம். அப்புறம் ஒரு இங்கே பாருங்கப்பா. ஸோ உங்களுக்கு தெரியுதா, வானெல்லாம் பயங்கரமாக இருட்டின்ட்டு இருக்கு இன்றைக்கி. எனக்கு தெரிஞ்சு மழை பெஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இனி மே மாதம் தானே, இது வெயில் காலம் தான். மேக்ஸிமம் மழை பெஞ்சா கூட ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மேலே பெய்யாது எங்கேயுமே. சரி இந்த மாதிரி கிளைமேட் இதுவில். ஆனால் இருந்தாலும் அந்த 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்ம எங்கன்னா சைடில் தான் நின்னாகணும். நம்மகிட்ட ரெயின் கோட் இல்லை. ஒரு ரெயின் கோட் இருக்குது, ஆனால் அது ஃபேன் டிக்கெட்லாம் இல்லை. அந்த ரெயின் கோட்டு கிழிஞ்சிருக்கு. நம்ம ஸ்விக்கிலேருந்து ஆல்ரெடி ஒரு ரெயின் கோட் வாங்கணும். ஒரு 100 ரூபா தான். ஸோ நல்லா ஓட்டுறவங்கலாம் 100 ரூபா. ஸோ அப்பப்போ வந்து ஓட்டுறவங்கலாம் வந்து 300 ரூபா எவ்வளோ சம்திங் சொல்லியிருந்தாங்க. நம்ம நல்லா ஓட்டுறோம். அந்த டைமில் நம்மளுக்கு ரெயின் கோட் தந்தாங்க. ஆனால் வந்து அந்த ரெயின் கோட் வந்து நான் இங்கே சைட்லேயே தான் மாட்டி வச்சுருப்பேன். அப்படி மாட்டி வச்சுருக்கும்போது யாரோ தூக்கிட்டாங்க. ஸோ பட் ஓகே, அவங்களாச்சும் நல்லா இருந்துட்டு போட்டோம். அவங்களாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வச்சது நம்ம தப்பு. ஸோ அதான் அவர்களே. ஸோ மறுபடியும் அந்த மாதிரி வரது தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மறுபடியும் அந்த எஃப்எம் அண்ணாட்ட கேட்கணும். ஸோ நம்மளாம் இப்போ போய் வாலண்டரியாக போய் நம்ம ஸ்விக்கி ஆஃபீஸில் போய் வாங்கினா 400 ரூபா 500 ரூபா சொல்லுவாங்க. இதுவே அவங்களாம் வந்து எஃப்எம் அண்ணாவே எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம ஜோனில். அப்போ வந்து 100 ரூபா தான். எனக்கு மழை காலம் வரதுக்கு முன்னாடி அவங்களே எடுத்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் ரெயின் வச்சுருக்காரு. அதை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது. ஆனால் கிழிஞ்சிருக்கு ஒரு எங்கள் அப்பா தான். ஸோ பார்க்கலாம். ஆனால் ஸ்விக்கி ரெயின் கூட நல்லாயிருக்கும். ஒரு ஒர்த்தாக இருக்கும். தண்ணிலாம் உள்ளே வரவே வராது. நான் இப்போ டிசம்பர் மாதம் சமயம் மழை மேய்ச்சில் அப்போ நான் பார்ட் டைம் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு 10 மணி 11 மணி பயங்கர மழையாக இருக்கும். ஆனால் என் ஃபேண்ட்டும் சரி உள்ள சட்டையும் சரி, இந்த டைமில் வேறு கால் பண்ணாங்களே, ஃபேண்ட்டும் சரி சட்டையும் சரி நினையாது உறவுகளே. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எங்கடா போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெட் பாக்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எத்தனை ரூபா ஆர்டருன்னு கேட்டால் 28 ரூபா ஆர்டரு. ஸோ அப்புறம் இன்னொன்று சொல்ல நினச்சேன் பாருங்க. நேற்று வந்து ஆர்டர் வந்து 4.5 கிலோமீட்டருக்கு 30 ரூபா, 5.5 கிலோமீட்டருக்கு 32 ரூபா, இந்த மாதிரி தான் உள்ள போட்டுருந்தான். ஃபஸ்ட்டு ஸ்விக்கியில் எப்படி பண்ணோன்னா அதே மாதிரி மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்விக்கியில். ஸோ அதுக்கு மேலே நல்லா போட்டிருந்தாங்க. கரெக்டாக 6 கிலோமீட்டருக்கு 60 ரூபா அந்த மாதிரிலாம். ஒரு 10 கிலோமீட்டர் போனால் 100 ரூபா அப்படின்ட்டு. ஸோ வர சில ஆர்டர்கள்லாம் அப்படி தான் ஆகுது. 3.5 கிலோமீட்டருக்கு 20 ரூபா அந்த மாதிரி. போக போக திருத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோஸை வந்து பார்க்குறாங்க. ஸ்விக்கிலேருந்தே நம்மளுக்கு கால் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறோம், நீங்கள் சொல்கிற குறையெல்லாம் நாங்கள் திருத்திக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களாம் எஃப்எம்னு நினைக்கிறேன். பட் ஹாப்பி. ஸோ இது கூட நான் பேசுறது பார்த்துட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் சர்ஜி அப்பப்போ போடணும். அப்புறம் வெயில் சர்ஜி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வெயிலையும் ஃபோன்லாம் பயங்கரமாக டேக் ஆகிட்டு ஹேங் ஆகிடும். என் ஃபோன் வந்து புது ஃபோன் தான், எம்ஐ. எங்கள் அக்கா வந்து இப்போ தான் 6 மாதம் முன்னாடி தான் வாங்கினாங்க. ஆனால் வந்து அதுவே ஒரு மாதிரி லேக் ஆகிட்டு இதுவே ஆக மாட்டேங்குது. நான் நீங்களே பார்த்துருப்பீங்க விளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் வந்து லேக் ஆகிட்டு அப்படியே நின்றுச்சு. வெயில்னால அவ்வளோ சூடாகிடுச்சு. ஸோ அதனால் வெயிலுக்கும் கொஞ்சம் சர்ஜி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அப்பப்போ போகிறீங்க. பட் ஹெவி ஹாட் சர்ஜ் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு 30 ரூபா போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா வெயில் செம்ம கஷ்டமாக. நான் மழை டைமில் இருந்தாலும் கஷ்டமோ அதே மாதிரி வெயில் டைமில் ஜாஸ்தி கஷ்டம் தானே. ஒருவேளை நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ண இடத்துக்கு வந்தாச்சு. நான் 4142 எடுத்துக்கிறேன். ஸோ நான் ப்ரெஸ்டீஜ் தான் போட்டிருக்கேன்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா லாஸ்ட் 2 நாளுமே ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு ப்ரெஸ்டீஜ் தான் போட்டாங்க. இன்றைக்கும் வந்து அப்பார்ட்மெண்ட் ஏதோ டோர் நம்பர் 10th ஃப்ளோர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தேன். நான் ப்ரெஸ்டீஜ்னு நினச்சேன். ஆனால் வந்து சவிதா கிட்ட ஆப்போசிட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குமே, ராயலன்ஸ் ரெசிடென்சி ஏதோ சம்திங், அங்கே தான் போட்டிருக்காங்க. ஒரு ஏன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குப்பா.
கிட்டத்தட்ட மழை பெய்யும். எனக்கு இந்த மாதிரி கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா ஸ்கூல் டைம்லேருந்து. அதுவும் இந்த டைம்லாம் ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்யாமல் இருந்தால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோட எப்படா மழை பெய்யும், வாடா மழை பெய்டா அப்படின்ட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து மழை கொஞ்சம் தள்ளி போயிடா, ரெயின் கோட்டிடா அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு மழையே பெய்யாமல் இப்படியே இருந்தால் செம்மையாக இருக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். ஆனால் மழை கண்டிப்பாக பெய்யும். எனக்கு ஒரு 2:30 மணிக்கு அந்த டைமில் பெய்யும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் மட்டும் நம்ம ஆர்டரில் இருந்தோம் சரி 10 நிமிஷம் எவ்வளோ நாள் பெஞ்சாலும் சைடில் நின்றுட்டே போகலாம். கஸ்டமர் கேட்டால் சொல்லிடலாம் உண்மையே ரெயின் கோட் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லாதனா நான் நினச்சிருவேன். ஆனால் ஐஃபோன்லாம் வந்து பெட்டிக்குள்ளே இதுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான், பேக்குள்ளே, சுகி பேக்குள்ளே. தண்ணிலாம் மேக்ஸிமம் போகாது ஒருங்களே. அதோ இந்த ஃப்ளாட்டு தான் இல்லை இப்போ நம்ம போக போகிறது, டெலிவரி பண்ண போகிறது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கோம். அதாவது ஒரு மாதிரி பாசிட்டிவாக ஜாலியாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் தினமும் குடிக்காமல் ஒரே கூடாது. குடிக்காமல் வந்தாலே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது நாளே. சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சோம். செகண்ட் ஆர்டர் எப்போ போகிறான்னு பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். இல்லை ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து 30 ரூபா போட்டாங்க. இப்போ செகண்ட் ஆர்டர் டக்குன்னு போட்டாங்க. இப்போ 54 ரூபா சம்திங்கு, 8 ரூபா சர்ஜி போட்டுருக்காங்க. வெயில் சர்ஜி நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க பார்த்தா போக மாடல் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் தான் பிக் பண்ண போயிட்டுருக்கோம்ப்பா. ஸோ க்ளவுஸ் வந்து பேக்கில் வச்சுட்டு வரல, அதான் வெயில் அடிக்கலையே. நான் மெயினாக க்ளவுஸ் போடுறதுக்கு காரணம் வெயிலுக்காக தான் ஒரு போடுறேன். வெயிலுக்காக இந்த கை ரொம்ப காய்ச்சி போயிடுது. ஆனால் க்ளவுஸ் என்ன தான் நான் போட்டுட்டு இருந்தாலும் கை காய்ச்சி போயிடுது ஒரு இல்லைங்களா பயங்கரமாக. ஸோ நைட் டைம் ஓட்டோம்ல, நைட் டைம்லாம் நான் க்ளவுஸே போட மாட்டேன். அப்படின்னு நைட் டைமில் வெயில் அடிக்க போகிறது இல்லை. சரி ஓகே இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் வந்து SS பண்ணிட்டு தான் போட்டுருக்காங்க. 58 ரூபா சம்திங் போட்டுருந்தாங்க. சரி இப்போ நம்ம பூந்தமல்லி ஜோனுக்குள்ளே போனாலே எனக்கு ஒரு நாள் ஜாலியாக இருக்குது. ஒரு எனக்கு அங்கே நம்ம ஜோன் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அங்கே எல்லா வழியும் நம்மளுக்கு தெரியும், எல்லா வழியும் பழகி போச்சு, எல்லா ஹோட்டலும் தெரியும். போகாத ஹோட்டலே கிடையாது அங்கே. மழை பெய்யுதுப்பா, கையில் ஒரு தூரல் வீழுது. சரி ஒரு அதுக்கப்புறம் இன்னொன்று தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். உங்கள் பாருங்கள் கையில் அங்கங்கே புள்ளியாக ரெட்டாக ஆகிட்டுருக்கும். காரணம் வந்து க்ளவுஸ் போட்டு பயங்கர அனலில் அப்படி ஆகி போச்சு. அப்புறம் உடம்புல நேற்று பார்த்தேன். ஸோ குட்டிட்டே புண்ணு ரெட்டாக அங்கங்கே வந்துருக்குப்பா. ஸோ அவ்வளோ வெயில், அவ்வளோ அனல் நேற்று. சரி ஒரு இப்போ நம்ம தோருக்கு பாருங்கள் SS பண்ணியன். நீங்கள் தான் நம்ம இப்போ பிக்கப்பு பாருங்களேன். தோவும் SS பண்ணியன் தான், இதுவும் SS பண்ணியன் தான். எந்த ஹோட்டல்னே தெரியாது. ஒரு சில டைம் இந்த ஹோட்டலுக்கு போனால் இங்கேன்னுவாங்க, இங்கே போனால் இங்கேன்னுவாங்க. சரிங்க போய் கேட்போம் ஃபஸ்ட்டு. ஒரு இதில் பக்கத்துலேயாப்பா இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. சரி ஓகே இது நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். அதை எக்ஸ்போர்ட் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டால் வேலையை முடிஞ்சு. ஸோ அதை நான் இப்போ பண்ண போகிறேன். இன்னும் பயங்கரமாக வெயில் அடிக்க போகிறேன். சரி பயங்கரமாக மழை பெய்ய முடியாது. ஒரு டைம் என்ன கரெக்டாக 12:47. ஸோ இங்கே வந்து ஃபுட்டே ரெடி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். ஃபுட் ரெடியும் வரல. சரி என்னடா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கேட்டால் இந்த ஹோட்டலில் கேட்டால் இங்கே இல்லைன்னாங்க. இப்போ அங்கே போய் கேட்டால் அங்கேயும் இந்த ஹோட்டல் இல்லைன்றாங்க. ஒரு அங்கே கேட்டால் அங்கே ஒரு ஹோட்டல் பாண்டியன் இருக்குது, அங்கே போய் கேட்டு பாருங்க அப்படின்றாங்க. இப்போ அங்கே போய் கேட்டால் நான் சொல்லலான்னு பார்க்கலாமா. ஆனால் SS பாண்டியன் போட்டிருக்கு. ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு அந்த ஹோட்டல் கிடையாது ஒரு ஆனால் கன்ஃபார்ம் தெரியும் இந்த ஹோட்டல் இருக்காது. ஏன்னா லொக்கேஷனே பாருங்கள் இது காட்டில். சரிங்க இதுக்கு ஒரு கேட்டு பார்க்கலாம். இது ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டல் தான். இது SS பாண்டியன் கிடையாது. நான் இது கொஞ்சம் இந்த ஹோட்டலில் மட்டும் பார்த்து சொல்லுங்கண்ணா. அங்கே 2 இருக்குது, அது வேணா பெரிய ஹோட்டல் இருக்குது அங்கேயா? இந்த 2 ஹோட்டல் தான் சொல்கிறாங்க பெரிய ஹோட்டல்ன்றாங்க. ஆனால் அங்கே போய் கேட்டால் இது கிடையவே கிடையாதுன்றாங்க. டைம் கரெக்டாக 12:56. இப்போ கிட்டத்தட்ட 25 நிமிஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆர்டர்னால. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஹோட்டலில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் வரல. நல்லா போட்டாங்க ஆல்ரெடி, பட் ஸ்விக்கியில் வந்து அப்படியே காமிச்சிருக்கு. அதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ஸ்டார்டிங் நம்மளாலே விட்டாங்க. வேறு அண்ணா தான் இங்கே இருந்தாங்க. இந்த ஹோட்டல் கிடையாது, அங்கே போங்கன்னு சொல்லி அங்கே 2 வாட்டி அலையே போயிட்டோம். இப்போ வந்து இந்த ஹோட்டல் என்ன ஐட்டம் இருக்கோ அது வந்து அந்த கஸ்டமருக்கு ஸ்விக்கியில் கஸ்டமர் கால் பண்ணாங்க. அவங்க வந்து கேட்டு சொல்கிறாங்க கஸ்டமர்கிட்ட. நல்லா கால் பண்ணி ஹலோ ஓகேண்ணா ஒரு மறுபடியும் 5 மினிட்ஸ் இந்த ஹோட்டலில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் பண்ண அப்படின்னா இன்னொருத்தவங்க கால் பண்ணுவாங்களாம். கால் பண்ணி அவங்க கஸ்டமர் எடுக்கலையா, அவர் கால் பண்ணோன்னே அவங்க கால் பண்ணி கஸ்டமர் எடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதை நம்மளுக்கு கொடுத்து விட்ருவாங்க. அதை நம்ம எடுத்து போய் கொடுத்துடலாம். அப்படி இல்லைனா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்ருவாங்களாம். ஸோ 60 மேலே ஆயிடுச்சு. ஆனால் கேன்சல் பண்ணால் 10 ரூபா தான் இல்லை போடுவாங்க. சரி என்னன்ட்டு நான் உங்களுக்கு போக கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் தம்ப்நெயில் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுற வேலையை நான் பார்க்குறேன். என்னன்னு சொல்லி உங்களுக்கு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஒருவேளை நம்ம செகண்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். எப்படி ராம கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானே கேன்சல் எடுந்தான்னு நினச்சேன்.
பட் வந்து கஸ்டமர்கிட்ட அவங்க பேசி ஓகே பண்ணிட்டாங்க போல். அதாவது சப்பாத்தி அந்த ஆல்ரெடி ஒரு ஐட்டம் நம்ம வாங்கினோம்ல, அந்த ஐட்டம் இல்லை போல். அதனால் கஸ்டமர்கிட்ட கேட்டு சப்பாத்தி சம்திங் ஆர்ட்ரு ஓகே சொல்லிட்டாங்க போல். அதனால் நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏம்மா இந்த பாக்கெட் ஓட்டை, ஐஃபோன் வேறு இந்த பாக்கெட்டில் வைக்கக்கூடாது இல்லை ஓட்டை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் ஒரு அண்ணா இருந்தாங்களே, அண்ணன் 5 நிமிஷம் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அவர்களே. ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அண்ணா. யூடியூப் சேனலை பற்றிலாம் கேட்டாங்க. இந்த மாதிரி நான் டெலிவரி பற்றி 1 லேக்கில் பற்றி சொன்னேன். அப்படியாப்பா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே நம்ம வீட்டான தான் ஆர்டர் கேன்சல் தான் நினச்சேன். பார்த்தா ஃபுட் டே வந்துச்சு. வந்தோடனே சந்தோஷமாகிடுச்சு. என்னப்பா ஃபுட் டே ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த ஐட்டம்லாம் வேறு மாதிரி இருக்குது சப்பாத்தி அப்படின்ட்டு. சரி இப்போ நம்ம அதை பிக் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இல்லை ஏன்னா நீ கிளைமேட் நல்லா இருக்குப்பா, இதே மாதிரி தவிர தான் ஜாலியாக இருக்குமே. இல்லை இந்த ரோடே செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது ரோடு. ஓகே அவர்களே, இது இங்கே தான் ஃபஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன்ஸ். பட் இந்த லொக்கேஷன் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி தெரியலையே. இதிலே செகண்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டோம். ஆனால் நம்பர் 57 எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. ஆனால் கஸ்டமர் கால் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, பிஸியாக இருக்காங்க போல். ஸோ இதே மாதிரி தான் அவர்களே ஒரு நாள் ஒரு ஃபன்னான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா 10 வாட்டி மேலே கால் பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பையன் கேம் விளாடிட்டு இருந்தான் அந்த ஃபோனில், அவங்க அம்மா ஃபோனில். கட் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த தம்பி. அந்த அக்கா கூலாக சொல்கிறாங்க, பையன் கேம் விளாடிட்டு இருந்தாங்க, அதை கட் பண்ணி விட்டு ஃபன்னாக இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி என்ன இருக்குமா? ஆனால் லொக்கேஷன் மேக்ஸிமம் காட்டிச்சு தான் அங்கே கரெக்டாக தான் ஒன்று இருக்கும். ஓகே சரி வரல, அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். உறவுகளே, இப்போ நம்ம செகண்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த வீடு. ஓகே கொடுத்துட்டோம். செகண்ட் தேர்ட் ஆர்டர் போட்டாங்க. 23 ரூபா தான் உள்ள ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ 3.5 கிலோமீட்டருக்கு எவ்வளோ 23 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இங்கே நான் பக்கத்தில் நியூ பாலாஜி பவன், ஸோ அங்கே தான் போட்டிருக்காங்க. ஜஸ் உறவுகளே, நம்ம 3வது ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். ஸோ இது 3மே பரவாயில்ல, நம்ம கிட்ட தான் பேக் இருக்கே. இங்கெல்லாம் செம்மையாக ரோடு போட்டாங்கப்பா. இங்கெல்லாம் செம பள்ளமாக இருக்கும் இல்லை ஃபஸ்ட்லாம். சூப்பர், இந்த ரோடு ஃபுல்லாக போட்டாங்களா? வெறித்தனப்பா. இங்கெல்லாம் செம்மையாக இருக்குமே. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏதோ தோப்பு, அந்த தோப்பு பேர் மறந்துட்டேனே. ஸோ ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும் ஒரு. இங்கெல்லாம் வந்து காற்றாடி விடும்போது காற்றெல்லாம் டீல் ஆகி உள்ளே போயிடும். ஸோ நானே என் ஃப்ரெண்ட்லாம் உள்ளே குச்சி எடுக்கிறதுக்கு அவ்வளோ இது பண்ணுவோம். அதுவும் பம்ப் செட்லாம் இருக்கும் உள்ளே, ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருப்போம். அப்படியே ஒரு 10 வருஷம் முன்னாடி எனக்கு, இப்போ 2024 2014 நான் 6வது படிச்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 6வது மே லீவு. ஸோ அப்போல்லாம் வெறித்தனமாக கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன். அப்படியே 10 வருஷம் முன்னாடிலாம் என்னத்தையும் நான் கிரவுண்டில் இருந்திருப்பேன். ஸோ வர வெளியே ஒரு கிரவுண்டு பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாழைத்தோப்புலாம் இருந்துச்சு, அங்கே தான். அதெல்லாம் ஒரு காலம், ஜாலியான அழகிய பிற்காலம், ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இப்பயும் ஜாலியாக தான் அதில் இருக்குது. லைஃப்பில் போராடுறதே ஒரு ஜாலி தானே. எப்படியா சட்டு தடு மாதிரி மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறதே எங்கள் ஜாலி தான். வந்துடலாம் பொறுமையாக வரலாம். ஆனால் என்ன, அந்த பொறுமையை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ நான் நினச்சா இப்போயும் அந்த யூடியூப் சேனல்லையும் சரி எல்லாத்துலேயுமே சரி வேகமாக ரீச் ஆகலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணால். அது எனக்கே தெரியும். அதாவது நம்ம 20 ஹவர் உழைக்கணும்ல ஒரு இதில். ஒரு 3 ஹவர் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சேன்னா எந்தெந்த கண்டென்ட் பண்ணால் ரீச் ஆகும்னு சொல்லி நல்லாவே தெரியும். ஸோ ஆனால் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் பண்ண ஆசைப்படல. ஸோ ஏன்னா வந்து நம்ம பண்ணதால ஒரு 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கணும். சில எது பண்ணால் ரீச் ஆகுன்றது நல்லாவே தெரியும். இது இவ்வளோ பண்ணவனுக்கு அதை யோசிக்க தெரியாதா? ஆனால் அதெல்லாம் பண்ணால் அது அதனால் யாருக்கும் எந்த யூஸ் இருக்க மாதிரி தெரியல. அதனால் அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம தேர்ந்தெடுக்கிற ரூட்டு கரெக்டான ரூட்டு நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் இனிமேட்டு வர நீங்கள் பாருங்கள் என்ன ரூட்டு எப்படிலாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஆமை ரூட்டை தேர்ந்தெடுத்துருக்கோம். பொறுமையாக ஆமை மாதிரி ஒரு ஸ்டெப்பாக போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பாக தினமும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் போகிறத தவிர டிகிரிஸ் ஆகலை நம்மளுக்கு. சரிங்களா? அதனால் நம்ம பொறுமையாக போவோம் ஒரு ஸ்டெப்பாக. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஒரு எனக்கு வந்து ஏஜ் 21 வச்சுக்கோங்களேன், 21. ஆனால் நான் இந்த மீடியா ஃபீல்டு தான் நான் சூஸ் பண்ணிட்டேன். மீடியா ஃபீல்டுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. அதாவது 74 வயசுலாம் கூட மீடியாவில் இருந்து சில பேர்லாம் நிறைய பேர் சாதிக்கிறாங்க, பெரிய பேரெல்லாம் சாதிக்கிறாங்க. நம்மளுக்கு இப்போ ஏஜ் 21. இப்போயே நம்ம அவங்க ரேஞ்சுக்கு நம்ம போட்டு நம்ம அவ்வளோ உழைக்க ஆரம்பித்து அவ்வளோ சாதனை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் இனி வர காலங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ நேற்றோட இன்றைக்கி இன்னொரு நாளைக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நம்ம ரொம்ப நாள் அந்த துறையில் பயணிக்கலாம். ஸோ ஒரே ஐடியா பேரை போட்டு டக்குன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா அது போர் அடிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கே பிடிக்காமல் போதும்ப்பா நம்ம வந்தாச்சு ஜெயிச்சாச்சு போயிடலாம் அப்படின்ட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக போகணுன்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். சரி ஓகே வரலே, நம்ம தேர்ட் ஆர்டர் கொடுக்குற லொக்கேஷன் வந்தாச்சு. ஆனால் எந்த வீடும் கன்ஃபார்ம் தெரியல. சரி இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். வேலே தேர்ட் ஆர்டர் கொடுத்து முடிச்சோம். இதுக்கு நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம்னா 137 ரூபா தான் ஏன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன் பண்ணி 2 ஹவர் சம்திங் கிட்ட ஆக போகுது. ஒருவேளை 4th ஆர்டர் போட்டான். நான் லாங் ஆர்டர் வேணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் இப்போ பாருங்கள் வெறும் ஜஸ்ட் 20 ரூபா ஆர்டராக தான் இருக்க போகுது. 36 ஆர்டருப்பா. அவ்வளோ சீன்லாம் இல்லை. பேரடைஸ் பிரியாணி ஓகே, தெரிஞ்ச இடம் தான். ஸோ ஒருவேளை இதுதான் பேரடைஸ் பிரியாணி. இங்கே வந்து ஃபுட் ரெடி ஆகலை. நான் ரீச்சும் கொடுத்துட்டேன்.
ஸோ ஃபுட்டு ஒன்றும் ரெடி ஆகலை, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டுன்னு சொல்லி அதே சொல்லுது. சரி அதனால் ஆப்போசிட்லேயே ஒரு ஜூஸ் கடை இருக்குது. சரி நான் 20 ரூபாய்க்கு லெமன் ஜூஸ் குடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டு ஒருவேளே. ஸோ ஒருவேளே லெமன் ஜூஸ் குடிச்சிட்டோம். ஒருவேளே டைம் கரெக்டாக 2:38. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 2 அண்ணாக்களும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்களாக மாறிட்டாங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் நடந்துச்சுங்க. ஸோ அது என்னன்றது போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ டைம் கரெக்டாக 2:38 வரல. இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எத்தனை ஆர்டர்னு சொல்லி கரெக்டாக மைண்டில் நோட் பண்ணி வச்சிடல. சொன்னால் இது நம்ம 204 ரூபா கிட்ட பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, 100 ரூபா ஆர்டர். சமத்தியான ஆர்டர் இல்லை, 10 கிலோமீட்டருக்கு 100 ரூபா போட்டிருக்காங்க. சூப்பர். சரி ஓகே, இப்போ நம்ம பூந்தமல்லியில் தான் பிக் பண்ண போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இல்லை, அங்கே 2 பேர் உட்காந்துருந்தாங்கல்ல, வாட்ச்மேன் அண்ணாவும் இன்னொரு அண்ணாவும். ஸோ அந்த அண்ணா வந்து நான் வந்து ஹெல்மெட்டை வந்து அங்கே தான் வச்சுட்டு போனேன் டேபிள். ஆனால் ஹெல்மெட்டை பார்த்துக்காங்க அப்படின்ட்டு அந்த வாட்ச்மேன் அண்ணா இருக்கிற ரொம்ப 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 பிடிக்கும். இல்லை ரொம்ப தங்கமானவராக பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அப்பா ஃபீலிங் வந்துச்சு வச்சுக்காங்களேன் அவரை பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து வரும்போது நான் வந்து 2 ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உறவுகிட்ட சில பேர்கிட்ட வந்து அந்த ரெஃபரன்ஸ் பற்றி ஷேர் பண்ணிவிட்டு ஸோ பேசிட்டு அப்படி வந்துகிட்டே இருக்கும்பொழுது ஸோ அவர் வந்து அந்த அண்ணா இன்னொரு அண்ணா உட்காந்துறாங்க. அவர் கேட்டார், ப்ரோ இது எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. கோப்ரோவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது கோப்ரோ மாதிரி தெரியல, வேறு ஏதோ பேர் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் அந்த கோப்ரோ தானே உள்ளே மாட்டிருக்கேன், எல்லாம் சேர்த்து எவ்வளோதுன்னு கேட்டாங்க. ஒரு 55,000 அந்த மாதிரி கிட்ட வந்துடுதுண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிங்களா, ஓகே எதுக்காக இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், யூடியூப்பில் இந்த மாதிரி டெலிவரியில் பார்த்து 1 lakh சம்பாரின்னு சொல்லி நான் எப்பயுமே அந்த இன்ட்ரோவாக பேசுவேன்ல, அது அப்படியே ரேடியோ ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஓகே அப்படிங்களா அப்போ யூடியூப் சேனல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓ அப்படிங்களா கோப்ரோ நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் நான் செம்ம கிளாரிட்டியாக இருக்கணும், நீங்கள் வேணால் நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி நானே சொன்னேன். யூடியூப் சேனலில் பாருங்க. ஓ அப்படியா கடை சொல்லுங்கள் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் போட்டார். ஃபோனில் பார்த்தோடனே அதுக்கப்புறம் வந்துச்சு சூப்பர் சன்னு போட்டோடனே. ஸோ அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து இன்னொரு அண்ணா எங்கே காட்டுங்க, இன்னொரு வாட்ச்மேன் அண்ணா இல்லை அந்த அண்ணா சொன்னாங்க எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்ச முதல் அழகாக பார்த்துட்டு இருந்தார் அவர்கள். ஹாப்பினஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளுக்கு வேறு ஒரு ஆர்டர் போட்டாங்க, அண்ணா போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஓகேப்பா திறமை தான் இன்றைக்கே முக்கியம், திறமையை விடாதீங்க, கடவுள் எப்பவுமே உங்கள் கூட இருப்பாருங்க, திறமையை மட்டும் விட்டுறாதீங்க போராடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பாபா அவங்க கூட துணைக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டார் அவர்களே. சாய்பாபாவில் அவர் நம்ம கூட துணைக்கு இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெற்றி நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சாம பயங்கர மோட்டிவேஷன் ஆச்சு. ஸோ அதெல்லாம் கோப்ரோவில் நான் தலையில் மாட்டினா ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம், அழகாக மெமரிஸாக இருந்திருக்கும். பட் நான் இப்போ சொல்கிறது காரணம் அவர் சொன்னார்ன்றது நான் ஃபியூச்சரில் நம்ம வீடியோஸ் நிறைய வாட்டி பார்ப்பேன். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த மெமரிஸ் நான் பண்ணி வச்சுப்பேன். அதெல்லாம் ஒரு மெமரிஸ் இல்லை, லைஃபே வந்து மெமரிஸ் தானே. ஸோ மெமரிஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தானே மெமரிஸ். அது ஃபியூச்சரில் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான் யூடியூப் சேனலில் தினம் ஒரு வீடியோ போகிறதுக்கு அன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த மெமரிஸாக நான் பார்ப்பேன் ஃபியூச்சரில் கண்டிப்பாக. இப்போ கூட டைம் கிடைக்கும் போது அப்பப்போ Day 1 நம்ம என்ன பண்ணோம், Day 7 இது நடந்ததில்லை, Day 8 இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அப்பப்போ ஞாபகம் வரும்போது தான் அதை போட்டு பார்த்துருது. அப்பப்போ நம்மளை ஜாலியாக இருக்கும். இதில் டைம் கரெக்டாக 3:03. இந்த டைமில் தான் ஒரு ஃபுட் ரெடி ஆச்சு. உறவுகளே இப்போ நம்ம அந்த ஆர்டர் பிக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்புறம் இன்னொன்று அந்த ஆர்டரு லேட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அந்த அண்ணா சிக்கன் 65 இருக்காங்க, சிக்கன் 65 பிரியாணி ஏதோ சம்திங் போட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அங்கே வெயிட் பண்ணி வச்சு போட சொன்னாங்க. ஸோ அது ஒரு 10 நிமிஷம் மேலே 20 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு வரல. அதுக்குள்ளே நம்ம உறவுகள் நேற்று போட்ட வீடியோஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் அதை கூட சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவேன் உறவுகளே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ்லேயே பண்ணுங்கள். நான் கமெண்ட் லேட்டஸ்ட்டாக போட வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிட்டு வரல. ஸோ இத்தனை நாள் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. இத்தனை நாள் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இத்தனை நாள் ஃபுல்லாக பண்ணணும் தெரியாது. பட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் எல்லாருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்ட் எங்கே போட்டிருக்காங்கன்னா குன்றத்தூர் தான் வரல போட்டிருக்காங்க. ஸோ குன்றத்தூர் ரோடு இந்த ரோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜாலியாக இருக்கும், ஜாலியாக போகலாம். வா சூப்பர். இந்த மாதிரி ரோட்டில் கண்டிப்பாக ஸ்பீடு போகலாம், அவரே தப்பே இல்லை. ப்ரோ வந்து லெஃப்ட் வந்துட போகிறாங்க. ஸோ நான் இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி இங்கெல்லாம் யாருனா இருந்தாலும் ஸ்பீடை கம் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஸ்பீடு போனால் கீழே விழுந்தால் நம்மளுக்கு எதுவும் ஆகலாம், ஆனால் நம்மளால் யாருக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அது எனக்கு எப்பயுமே என் மைண்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த பக்கம் யார் போனாலும் நான் ஃப்ளோ பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரே ரோடு காலியாக இருக்குல்ல, அப்போ நான் ஸ்பீடு போவேன். உறவுகளே அந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். 105 ரூபா வந்திருக்கு. எப்போ வெயிட்டிங் இப்போ என்னப்பா 2 ரூபா வந்திருக்கு. நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெறும் 2 ரூபா தான் அதில் தந்திருக்காங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ சில டைம் வெயிட்டிங் போய் கரெக்டாக போகிறாங்க, சில டைம் தப்பாக போகிறாங்க. பட் அதையும் டிக்கெட் ரைஸ் பண்ணி வருங்க இருங்க. உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 4:32. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 391 ரூபாய் ஏர்ன் பண்ணிட்டோம். இப்போ மட்டும் 2 ஆர்டர் பேட்ச் ஆர்டர் போட்டிருக்காங்க. உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 5:49. சரி இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னா 459 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திடீர்னு ஒரு சடனாக என் ஃபோனுக்கு ஒரு கால் வந்துச்சு. இந்த ஃபோனுக்கு நான் எடுத்து பேசுவேன். இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் ஒருத்தன் வந்து கால் பண்ணிவிட்டு வந்து நம்ம யூடியூப் சேனலை பற்றி நான் பேசுவேன். நண்பா அவன் வீட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு அவன்கிட்ட பேசி அவன் என் நம்பர் வாங்கி
பேசியிருக்கான். நான் வந்து என்னடா அது புதுசாக கால் பண்ணாதே பழைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பேசிகிட்டே இருந்தேன், ஜாலியாக இருந்துச்சு அவனுக்கிட்ட பேசும்போது. நான் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பேசினானுங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே அரை கழிச்சு நான் இங்கே வந்து இன்னொரு கால் வந்துச்சு. கால் வந்து நான் பேசுகிறேன் அவனுக்கிட்ட, ஹலோ அப்படின்ற. நான் பேசுறது எனக்கே கேட்டுது. நான் ஹலோ சொன்னால் ஹலோன்னுது. ஒரே வரையும் சரிங்க, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே, ஒரு கால் எல்லாம் பேச முடியல. அதான் நான் எது பேசினாலும் அலோன்னு சொன்னால் அலோண்டு. யார் அப்படின்னு கேட்குறேன், யார் இருந்து என் வாய்ஸ் மாரி தெரில. ஆனால் எனக்கே என் வாய்ஸ் தான் அதுக்கு ரிட்டன் கேட்குது. ஆனால் என் வாய்ஸ் மாரி எனக்கு தெரில, யாருன்னு கேட்குது. அதுக்கப்புறம் டே யாராதுன்னு கேட்குறேன், டே யாராதுன்னு கேட்குது. அதுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ண, டே நம்ம வாய்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் அது பார்த்தா கஸ்டமர் கால் பண்ணியிருக்காங்கப்பா நம்மளுக்கு. ஆனால் அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல எனக்கு. அவங்க கேட்குறாங்க, ஒரு ப்ரோ என்ன ப்ரோ வாடா போடான்ட்டு. இல்லை ப்ரோ, அதுக்கு தான் சொன்னார்கிட்ட. ஆனால் அவர் ஃபன்னாக எடுத்துக்கிட்டாரு, ஃபன்னாக சிரிச்சிட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் ஃபன்னான மூமெண்ட்ஸ் வரல. சரி, ஓகே. டைம் கரெக்டாக 5:51. ஸோ நேற்றும் சரி இன்றைக்கும் சரி 20 ரூபா ஆர்டர்லாம் ஜாஸ்தி போகிறாங்க மறுபடியும் பழைய மாதிரி. எஸ், இன்னொரு அண்ணாக்கும் அது அவரை தான் சொல்லிட்டு போனார், டேய் தம்பி என்னடா ஒரு 20 ரூபா ஆர்டர் ஜாஸ்தி போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. டைம் என்ன கரெக்டாக 5:54. ஸோ இந்த டைம் தான் வரும் நல்ல நாள் வரும் நம்மளுக்குன்னு ஒரு காலம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் டக்குன்னு ஒரு ஆர்டர் போட்டாங்க. 13 கிலோமீட்டருக்கு 125 ரூபா போட்டிருக்காங்க. 13.5 கிலோமீட்டர். சூப்பர்ப்பா, நம்ம ஜோன்லேயே நம்ம பூந்தமல்லியே போட்டாங்க. சரி, ஒரு டைம் என்ன கரெக்டாக 9:47. இதுக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா 848 ரூபா ஏர்ன் பண்ணிட்டோம். 2 ஜீனி ஆர்டர் 100 ரூபாய்க்கு மேலே போட்டாங்க. இப்போ மறுபடியும் 2 பெரிய ஆர்டர் 100 ரூபா 150 அந்த மாதிரி போட்டாங்க. இப்போ 3வது ஆர்டரும் மறுபடியும் 130 சம்திங் போட்டாங்க ஜீனி ஆர்டர். இது இருக்குது பாருங்கள், ஜீனி ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போரூர் ஜோன்லேயே வலசராவங்க கிட்ட போட்டிருக்காங்க. ஒரு சூப்பரில் ஒரு. அப்புறம் இன்னொன்று, ரொம்ப இருட்டாக ஒரு இடம் இருக்குது. அங்கே ஆல்ரெடி நிறைய பைக் திருட்டு போகிறது இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லி சொன்னால. இப்போ நம்ம அந்த வழியாக தான் இப்போ நம்ம போகிறோம். இப்போ உங்களுக்கு காட்டுறவர்களே வாங்க. ஸோ டைம் கரெக்டாக 10 ஆக போகுது. இந்த டைம் தான் நம்ம போகிறோம். ஆனால் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ப்ரோ போகிறாரு. நான் வந்து யாருமே இல்லாமல் தனியாக போனேன் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். பட் முன்னாடி ஒரு ப்ரோ போகிறாங்க. விடுங்க, அதுவும் நல்லது தான். ஸோ வாங்க ஊரில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதே நம்ம அந்த ப்ரோவும் போகிறதுனால லைட் 2 லைட் இருக்கும்ல, கொஞ்சம் நல்லாவும் உங்களுக்கு தெரியும் கூப்பிட்றோல. பாருங்க ஊரில் இந்த ரோடு உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காட்டுறேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்ட்டு. அன்றைக்கி நான் நைட்டு 1 மணிக்கு போகிறேன். 1 மணிக்கு ஒரு மாதிரி அப்படியே மோட்டிவேஷன் சாங் நானே பாடிட்டு போகிறேன். ஃபோனில் சார்ஜே இல்லை. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போலே ஓடிக்கொன்றீர் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நல்லா வைப்பாக இருந்தது. ஆனால் அந்த டைமில் நிலா வெளிச்சம் செம்மையாக இருந்ததுப்பா. மேலே நிலா வெளிச்சம், இந்த பாட்டு அப்படியே போகிறது நல்லா இருந்துச்சு. இதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. டேய் பொறுமையாக அவங்க தலைவா. ஸோ இதை பாருங்க ஒரு எப்படி இருக்குது இந்த மரம்லாம். ஸோ இதை பாருங்கள், இங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. இங்கே பக்கத்துலாம் பாருங்கள் ஒரு சைட்லலாம் கொஞ்சம் கீழே விழுந்தால் அப்படியே பைக் மொத்தமாக கீழே விழுந்துரும் போல், அந்த மாதிரி இருக்குது. சுத்தமாக லைட்டே போகல. ஆனால் இங்கே ரோடுலாம் போட்டிருக்காங்க, ஆனால் லைட்டு போடல பாருங்கள். இங்கே தானே மெயினாக லைட்டு போடணும். அதுவும் ஒரே ரோடாக இருந்தால் சைடில் எதுவும் விழாத மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஒரு ஸோ இங்கே பாருங்கள், சைடில் பைக் கீழே வந்தால் எந்திரிக்கு தனி மனிதன் வந்து வரவே முடியாது போல் மேலே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹெட்லைட் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான். இதை பாருங்கள், ஹெட்லைட் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் வருங்களே. ஸோ இதுனா இது அப்பார்ட்மெண்ட்டா? இது உள்ள வீடு குடிலாம் இருக்காங்க போல வருவலே. ஆனால் ஒன்றும் குடி வரல. நான் அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஃப்ளாட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வீடு 4-5 வீடு இருக்குது. ஆனாலும் அவங்களாம் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறேன் வழி. ஸோ அன்றைக்கி அங்கே வரும்போது செமையாக இருந்துச்சுங்களே. இங்கே எப்பயாவது ஒரு வாட்டி தான் போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி பக்கம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க வருங்களே. ஸோ எனக்கு இப்போ அவ்வளோ பெருசாக பயம்லாம் இல்லை. நான் தனியாக கூட இப்படிக்கா போகிறது நான் ரெடி. ஸோ ஆனால் வந்து நீங்கள் யாருனா வந்தீங்கன்னா அப்படி போகும்போது யாரா இன்னொருத்தர் வந்தாங்கன்னா கூட துணைக்கு இருந்தால் நீங்கள் போங்க ஊரில். ஏன் அப்படின்னா திடீர்னு ஒரு 4 பேர் வந்து பைக் போடுங்க, ஆனால் நம்மளுக்கு தான் நஷ்டம். ஆனால் 1-2 பேர் போகும்போது நீங்கள் பின்னாடியே அப்படியே நீங்கள் போங்க, சரிங்களா? அப்புறம் சில பேர் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நினச்சி பயப்படுவீங்க. ஸோ அதெல்லாம் கூட பயப்படாதீங்க இல்லை. கடவுள் நம்ம கூட எப்பவுமே துணை இருப்பார். ஸோ நான் இருக்கிற வெறியில் பேயே வந்தாலும் கேட்க வேண்டியது தான். யோ எனக்கு ஏன் இவ்வளோ ஃபெயிலியர் வருது, தோல்வி மேலே தோல்வி ஏன் வருது, ஏன் பிரச்சனை வருது, உன்னால் முடிஞ்ச உன் பவர் வச்சு நான் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்க. அப்படியே பேய்கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப் ஆக வேண்டியதான். வேறு வழி இல்லை ஒருகளே. அதுவும் இல்லாமல் நம்ம இருக்கிற இடத்துலாம் எப்படி ஒருலே வரும். நம்ம தான் சூப்பர் சொன்னாச்சே, நம்ம கூட ஆண்டவன் எப்பயுமே துணை இருப்பான். சரி ஒருலே, இப்போ வந்து வலசராகதான் டெலிவரி போட்டிருக்காங்க. நம்ம அங்கே போய் டெலிவரி பண்ணி கொடுத்த உடனே அங்கேயே இன்னொரு ஆர்டர் வந்துடும் ஒரு நம்பிக்கை இருக்குது. டக்கு டக்குன்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் நல்லா போட்டுனே இருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட்டே மேக்ஸிமம் எங்கேயும் கிடையாது. ஆனால் நேற்று தான் ஒரு பயங்கரமாக வெயிட் அங்கே ஹோட்டலாம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க ஜாஸ்தி. டைம் கரெக்டாக 10:21. இந்த டைம் தான் நம்ம அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடிச்சோம். எவ்வளோ வந்துச்சுன்னா 162 ரூபா வந்திருக்கு ஒரு சூப்பர். இப்போ அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணி முடித்த உடனே மறுபடியும் 75 ரூபா ஆர்டர் போட்டாங்க. இங்கே தான் பக்கத்துலேயே தான் பிக்கப் எம்சி டொனால்டு.
சரி ஓகே, மற்றதெல்லாம் போக போக ஒரு 12 மணி வரைக்கும் சின்சியராக பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டைம் என்ன கரெக்டாக 11:02. ஸோ அந்த அங்கே ஒரு 79 ரூபா அது வந்து போட்டாங்கன்னு சொன்னல. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ்டீஜ் பில்லாக தான் நம்ம ஜோன்லேயே போட்டாங்க. சூப்பர். ஸோ இங்கே வந்து கஸ்டமர் டோர் வந்து கால் பெல் அடிக்கிறேன், எடுக்க எதுவுமே பண்ணல. ஃபோன்லேயே வந்து ஜியோ சிம்மு சுத்தமாக டவரே கிடையாது. ஸோ ஒரு சில டைம் இப்படி தான் ஆகும். பாருங்க எவ்வளோ வெறுத்து போச்சு. அவங்க கால் பண்ணால் சுத்தமாக அட்டனே பண்ணல, ஒரே இடத்துல 5 நிமிஷம் மேலே. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஐஃபோனில் இருக்குல்ல ஒரு சிம்மு, அதை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி ஹாட்ஸ்பாட்லேருந்து காலும் போச்சு. ஸோ மேபி டக்குன்னு ஜியோ சிம்மு வந்துச்சானு தெரில, கால் டக்குன்னு சடனாக போச்சு. அவங்க கால் பண்ணி டோர் கிட்டே வச்சிருங்க அப்படின்னாங்க. அவங்க வெளில இருக்காங்கண்ணா. சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜியோ சிம் அடிக்கடி டவர் கிடைக்க மாட்டேங்குது, என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு டைம் என்ன கரெக்டாக 12:09. சரிடா மகேஷ், இப்போ எங்கடா நின்றுட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூந்தமல்லி சங்கீதா இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே சப்வேன்னு ஒரு ஹோட்டல் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இங்கேருந்து லாங்கு போடுறதுக்கு அனுப்பிச்சு விட்றாங்களா, ஒரு 130 ரூபாய்க்கு. எப்படி இருக்கும், செம்மையாக இருக்காது. சும்மா ஒரு கற்பனை கண்ணி நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் அவங்களே போடுறாங்களான்ட்டு. டைம் கரெக்டாக 12:10. 12:20 வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா சப்வே ஒன்று, அப்புறம் எம்எஸ் டொனால்டு ஒன்று, அப்புறம் வந்து சங்கீதா க்ளோஸ் ஆகிடுச்சு. கேஎஃப்சி இருக்குது. இந்த 3 ஹோட்டல் இருக்குது. 3லேருந்துமே லாங் ஆர்டர் மட்டும் தான் மேக்ஸிமம் அனுப்புவாங்க. சரி, அந்த ஒரு நம்பிக்கையில் வெயிட் பண்ண போகிறேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறேன். அப்படி 10 நிமிஷம் கழிச்சு ஆர்டர் வரல அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக விட்றா வண்டியை போர் இருக்குது அப்படின்ட்டு போரிட்டு போயிடுவேன். சரி பார்க்கலாம், போகிறான்ட்டு போட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். உருளே கரெக்டாக 10 நிமிஷம் அங்கே இருந்து பார்த்தோம், வேலைக்கே ஆகலை. அதான் ஸ்ட்ரெயிட்டாக போர் போயிட்டுருக்கோம். ஸோ எம்சி டொனால்டே வரல, கேஎஃப்சினே வரல. உருளே வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. கேஎஃப்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போர் இருக்கு ஒரு ஆர்டரு. அந்த ஆர்டர் 2 ஆர்டர் கணக்கு ஆகிடும். அப்படியே செகண்ட் டார்கெட் முடிஞ்சிடும். அப்படி இப்படிலாம் கணக்கு பண்ணேன். 130 ரூபா ஆர்டர் அப்படின்னா, பட் புஷ்ஷுன்னு போயிடுச்சு. டைம் கரெக்டாக 12:52. ஸோ இந்த டைமில் தான் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் பார்த்துட்டா செகண்ட் டார்கெட்டே முடிஞ்சிடும். ஏய் கொலைக்காதீங்களா, திருட கிடையாரா. ஸோ இந்த வீட்டை தான் வந்து நம்ம டெலிவரி பண்ண வந்தோம். சார் ஒரே நிமிஷம் சார், வீடியோ எடுத்துக்கிறேன். ஒத்துக்க மாட்டாங்களே. சரி ஒரு நம்மளால் அடுத்தவங்க டூ டிஸ்டர்ப் ஆக போகுது. நான் அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். ஒரு இந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம்ப்பா. இன்னும் ஒரு ஆர்டர் பார்த்தா செகண்ட் டார்கெட் முடிஞ்சிடும். ஸோ டைம் கரெக்டாக 1 உறவுகளே, இன்னும் 2 ஹவர் இருக்குது. ஸோ உறவுகளே, இதுக்கப்புறம் நம்ம ஏரியாலாம் ஹோட்டல்லாம் ஃபுல்லாக காலி. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகிறது வந்தால் நூறுல ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் ஜாகிரதையாக போனோம். ஏன்னா எப்படிக்கா வந்து செல்லுன்னு வருவாங்க. ஏன்னா 1 வே தான். பார்த்து பொறுமையாக போடாமல் கேஸ். டைம் கரெக்டாக 1:15. ஸோ நான் இங்கே காஃபி சாய் கிங்ஸ்னு சொல்லி ஒரு காஃபி இது இருக்குல்ல ஒரு அங்கே முன்னாடியே ஒரு 5-6 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன். பட் ஆர்டர் போடாமல் சொல்லி காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆர்டர் பார்த்தா செகண்ட் டார்கெட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 3 மணி வரைக்கும் இருந்துட்டு எவ்வளோ ஆர்டர் வருதோ நம்ம போயிட்டு போயிடலாம். ஸோ அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் ஒரு 8 மணிக்கு ஆர்டர் போடுறாங்கன்ட்டு. டைம் கரெக்டாக 2:10. ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தா செகண்ட் டார்கெட் முடிஞ்சிச்சு. ஸோ 68 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம் அவர்களே. ஸோ 25 ரூபா வெயிட்டிங் பே. ஸோ நிமிஷம் லாரி வேறு வேகமாக வருது. ஸோ அண்ணன் தூக்க காலத்தில் ஸ்பீடாக நம்ம ஏற்றிட்டு போகிறோம். நம்ம ஓரத்தில் தான் நிற்கிறோம். இதுக்கும் அலாட்டாகவே இருக்குது எகிரி குத்திக்கிறதுக்கு. சின்ன பயம் தான் வருது. சரி ஓகே, வெயிட்டிங் பே 25 ரூபா வந்திருக்கு ஒரு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, வெயிட்டிங் பே 25 ரூபா வந்திருக்கு. அவ்வளோ தான் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இருங்க செகண்ட் டார்கெட் முடிஞ்சதை பார்ப்போம். அப்போ தான் ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பேன் நான். சீக்கிரமாக வா தலைவா. இந்த டைமில் ஜியோ சிம்மில் வர நெட்டு கிடைக்கலையோ. அப்புறம் ஒரு இந்த காதெல்லாம் வர பயங்கரமாக எரியுது ஒரு. ஏன்டா இந்த பக்கமாக எரியுது ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்மெட் அவுத்து மாற்றோம்ல. காலேருந்து 30 ஆர்டர் பார்த்துருக்கோம், 29 ஆர்டர் பார்த்துருக்கோம் அப்படின்னா. ஸோ இப்போது ஹோட்டலில் போய் நிற்கும் போது என்னப்பா நெட்டே வரல. ஹோட்டலில் போய் இந்த பாருங்க வரல, ஜியோ சிம் ஆண்டு தான் இருக்கேன், நெட்டே வரல. சரி இப்போ ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிட்டு தான் நான் இது பண்ணுவேன். இருங்க. ஓகே, செகண்ட் டார்கெட்டை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒருவர்களே, பெண்டிங் வீடியோ நான் பெண்டிங் ஷூட் பண்ணுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். அன்னையர் தினம் மே 12 காலை 10 மணி தான் இந்த எண்டிங் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அப்புறம் வந்து சாரி, என்னால் 2 நாள் வீடியோ கூட போட முடியல. காரணம் வந்து எதுக்குன்னா நான் சொல்லிட்டா, அதாவது 2 நாள் வந்து லீவ் போடுறதுக்கு முக்கிய காரணம் வந்து அன்றைக்கி காலையில் வந்து நான் வேறு ஒரு துறையில் முயற்சி பண்ணிட்டேன். நான் காலையில் எழுந்துச்சி போல தான் வந்தேன், எப்பயும் போல கிளம்பிட்டேன். ஆனால் நான் வேறு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணதுலேருந்து ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் சரி அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லி அங்கே போனேன். அங்கே போய் பார்த்தா அங்கே தான் பக்கத்துலேயே தான், அங்கேயும் நம்ம ஜோன் தான், போகிறதுக்கிட்ட தான். அங்கேருந்து அப்படியே வந்துட்டு டக்குனு ஆன் பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சேன் 11 மணிக்குள்ளே. ஆனால் அங்கே வந்து
கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, 12 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நான் அதையும் போய் முடிச்சிட்டேன். அதுவும் வந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் அங்கே கிடைக்குமான்றதுலாம் தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்லாம் முயற்சி பண்ணேன். அப்படியே இப்போ லீவ் போட்டு போயிட்டேன். நிறைய இடங்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்கல, அங்கெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு வரலான்னு பார்த்தேன். அங்கேயும் விளையாட்டு பேசிட்டு வந்திருக்கேன். பட் அங்கேயும் கிடைக்குமான்னு சொல்ல தெரியல. பட் முயற்சி பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். என்னடா மகேஷ் சேலஞ்செல்லாம் விட்டு இதுக்குலாம் போறீ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம் இல்லை. அது நான் எனக்கு கிடைச்சா நீங்கள் உறவுகள் நீங்கள் சந்தோஷம் தான் போடுவீங்க. அதனால் அதை முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த சேலஞ்ச் நம்ம 25 நாளில் பண்ண முடியல. ஒரு நம்ம தான் தோத்துட்டோமே ஆல்ரெடி. சரி நம்ம நீ போயிட்டு வரலாம், எனக்கு தான் ஒரு வாய்ப்பு திடீர்னு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை, நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை. சரி நம்ம ட்ரை பண்ணேன். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதுவும் கிடைக்கல. நிறைய போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதுவும் செட் ஆகுமான்னு சொல்லி தெரியல, இனிமேல் தான் நடக்குமான்னு சொல்லி தெரியல. அப்படியே ஒரு 3-4 கரெக்டாக தெரியல. ஒரு 3 மதியம் ஈவினிங் அந்த டைம் ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் என் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்துக்கு போயிட்டேன். ஃபேமிலி எங்கள் அக்காவையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு போனேன். சரி ஜாலியாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நானும் இன்னொரு வாட்டி மட்டும் பார்த்தேன். படம் நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த ஒரு நாள் படிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு தெரிஞ்ச நான் கால் பண்ணி இன்னும் நிறைய இடங்களில் போய் முயற்சி பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதனால் அடுத்த நாளும் போயிடுச்சு. இப்போ அடுத்த நாள் அது ஃபுல்லாக வந்து முயற்சி பண்ணிட்டே தான் நம்ம வரணும். பட் இப்போ என் மைண்ட் செட் என்ன இருக்குன்னா, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே போய் முயற்சி பண்ண வேணாம் அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் மட்டும் முயற்சி பண்ணலாம். தகுதியும் திறமையும் வளர்த்துக்கலாம் மட்டும் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கேன். இனிமேட்டு என் கோலில் என்ன இருக்க போகுதுன்னா, அதுவும் நம்ம உறவுகளார் சொன்னாங்க. நான் அதுக்கு இப்போ தான் பார்த்தேன் கமெண்ட்ஸ். ப்ரோ தினமும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு புரியுது, தினமும் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி ஆசை தான். யூடியூப் சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்குது வீடியோ போகிறதுக்கும் எடிட் பண்ணி போகிறதுக்கும். ஆனால் தொடர்ந்துலாம் போட முடியாது, காரணம் வேறு ஒரு இடத்துல போயிட்டதுனால சரியாக போட முடியல. ஆனால் இனிமேல் நான் வந்து என்ன முடிவு பண்ணிங்கன்னா, யூடியூப் சேனல் நம்ம மெயின் ஃபோக்கஸாக நம்ம பண்ணலாம். யூடியூப் சேனல் இனிமேல் விடாமல் தொடர்ந்து நம்ம தொடர்ச்சியாக போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வரும். பட் நான் சொல்கிறேன், நீங்கள் வரும்போது செயலில் காட்டுறது நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அதான் இல்லை, இதுக்கப்புறம் என் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசை, அதை நோக்கியும் ப்ளஸ் யூடியூப் சேனல் நோக்கியும் அப்புறம் இன்னொரு விஷயத்தை நோக்கியும் ஓடுறேன். எது வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் யூடியூப்பில் போகிறதுக்கு அப்புறம் நிற்காது. ஸோ இதுதான் ஒரு காரணம், 2 நாள் லீவ் போனதுக்கு காரணம். ஓகே சரி ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி ஓகே, இப்போ டே 74ஓட டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்க முடியாது. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1914 ரூபா வந்துச்சு. அதில் மைனஸ் நம்ம 303 ரூபாய் பெட்ரோல் போட்டோம். அதுக்கப்புறம் 140 ரூபா என்னடா நமக்கு செலவு பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, பிரியாணி சாப்பிட்டோம். வந்து 120 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் 20 ரூபா ஜூஸ் குடித்தோம். இதுதான் சாப்பிட்ட மாதிரி, எதுவுமே நம்ம சாப்பிடல. அது ரெண்டுத்தையும் மைனஸ் அப்படின்னா 1471 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் 1471 ரூபா தான் நம்மளோட டே 74ஓட ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் டோட்டலாக டே 1லேருந்து டே 74 டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 71,109 ரூபா தான் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட். ஸோ அதாவது மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு சின்சியராக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். பட் எனக்கு வேறு விஷயம் ரொம்ப பிடிச்சதுனால இதை விட்டு நான் இது பண்ணேன். பட் அதுலேயே எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு ரொம்ப நாள் இருந்தது தான் வீடியோ பண்ண முடியல, மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படி நடக்காது. அது என்ன துறைடா மகேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நம்ம உறவுகளுக்கு. பார்க்கலாம் அவர்களே. இந்த வீடியோ தான் முடிச்சுக்கிட்டுமா, எனக்கு எல்லாரும் கவலைப்படாதீங்க, என்னடா இவன் வாழ்க்கை இவ்வளோ திருப்ப முடியாக இருக்கு அப்படின்ட்டு. எதுனால நன்மைக்கு தான், சோதனையை தாண்டி தான் சாதனைகள் படைக்க முடியும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி நடக்கும். நீங்களும் அவர்களுக்கு மட்டும் முயற்சி பண்ண விடக்கூடாது. பட் தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும். தப்பு பண்ணால் யாராலையும் கற்றுக்க முடியும். யாருமே வந்து பிறக்கும் போதுலேருந்து வெற்றியை மட்டும் அனுபவிச்சான்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் தோல்விப்பட்டு அனுபவப்பட்டு சோதனையை தாண்டி தான் சாதனை படைக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நடந்தால் கவலைப்படாதீங்க, சரிங்களா? சரி ஓகே. அப்புறம் திடீர்மே 12 இல்லை, நீங்கள் அன்னைய தினம் அதனால் வந்து ஸ்விக்கியில் வந்து சர்ஜி வந்து 55 ரூபா போட்டிருக்காங்க. 11 மணிக்கு ஆன் பண்ணிட்டேன் சார்ப்பா. வெயிட் பண்ணிட்டு ஆர்டர் அடித்த உடனே டக்கு டெஸ்ட் மாதிரி கிளம்பிடலாம் அப்படின்ட்டு, அதுக்குள்ளே எடிட்டிங் முடிச்சுட்டுலாம் அப்படின்ட்டு அதான் ஒரு 55 செஞ்சு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி சுத்தனா ரோலிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 9,000, ஒன்று வந்து 5,000, ஒன்றுல வந்து 100 ரூபா, ஒன்றுல ஏதோ சம்திங் ஆஃபர் மாதிரி. அது சுற்றுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அதில் எவ்வளோ வருதுன்னு சொல்லி அடுத்த விளாகில் பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம இதில் தான் பண்ண போகிறோம். எவ்வளோ தான் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே இல்லை, அடுத்த நாள் போய் குளிச்சுட்டு செம்ம வெறித்திறமை இதுக்கப்புறம் பண்ண நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக எவ்வளோ என் பண்ண சொல்லி அடுத்த விளாகில் பாருங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.